இந்த சின் ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு, இந்த டபுள் சின்னை கம்மி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நெக் எக்ஸசைசஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி சைடில் ரொட்டேஷன்ஸ், அப்புறம் பேக்வர்ட் பெண்டிங், ஃபார்வர்ட் பெண்டிங், அப்புறம் சைட்வர்ட் டில்ட், அப்புறம் நாக்கு கொண்டு போய் அந்த மேலே அந்த ஹார்ட் பேலட்னு சொல்லுவோம், அந்த இடத்துல போய் ப்ரெஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பயிற்சிகள் நிறைய இருக்குது. இந்த பயிற்சிகள்லாம் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக டபுள் சின் கம்மியாகும் அப்படின்னு சொன்ன உடனே அதை நம்புறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், அப்ரிஷியேட் பண்ணும். ஆனால் இன்னொரு குரூப் எப்படி சிந்திக்குன்னா, எப்படிலாம் கதை விடுறான் பாருங்க, இந்த பயிற்சிகளால் டபுள் சின் கம்மியாகுமா, இந்த பயிற்சிகளால் டபுள் சின் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச ப்ரூவ் பண்ண ரிசர்ச் ஒர்க் எதாவது இருக்குதா, அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும். உலகத்தில் எவ்வளோ பெரிய சோம்பேறியாக இருந்தாலும் கழுத்தை இந்த பக்கம் அசைக்கிறது, மேலே பார்க்கறது, கீழே பார்க்கறது, சைடில் திரும்புறது, இதெல்லாம் வந்து டெய்லி பண்ணாமே இருப்பாங்க. அன்றாட வாழ்க்கையில் இந்த நெக் மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இன்னும் எப்படி டபுள் சின் ஃபேட் வருது? நம்ம அன்றாடம் எவ்வளவோ பேசுகிறோம், சாப்பிட்றோம், அப்போல்லாம் வந்து நாக்கோட மூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. முக்கியமாக சில வேர்ட்ஸ்லாம் பாருங்கள், லா, டா, இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த நாக்கு போய் இந்த ஹார்ட் பேலட் மேலே போய் அதை போய் ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த சவுண்டே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டங் மூவ்மெண்ட்ஸும் நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு பேசும்போதும் சாப்பிடும் போதும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருந்து எப்படி சின் ஃபேட் வருது? இந்த வயிறு ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு முதுகெலும்பை மட்டும் ரொம்ப வளைச்சி பயிற்சி பண்ணி முதுகுவலி வர்றதுக்கான ஒரு காரணம் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த சின் ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு கழுத்தை எல்லா பக்கமும் திருப்பி நிறைய பயிற்சி பண்ணி கழுத்து வலி வர வச்சுருவாங்களோ. கழுத்து வலி சம்மந்தப்பட்ட உடற்பயிற்சி பார்த்தீங்களா, அதில் முக்கியமானதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நான் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, இப்படி படுத்திருக்கோம், படுத்த நிலையிலேருந்து இப்படி குப்புற படுக்க போகிறோம் இல்லையா, இந்த ஒரு மெக்கானிசம் கூட போதும் நம்மளுக்கு வந்து இந்த நெக்கு சுற்றி உள்ள அத்தனை தசைகளும் வேலை செய்யும். அந்த தசை வேலை செய்யலைன்னா நம்ம தலை போய் இடிச்சிடும், சைடில் வரப்போ இப்படி சைடில் போய் இடிச்சிடும், இப்படி குப்புற படுக்க வரப்போ நெத்தி போய் இப்படி இடிச்சிடும். ஸோ வந்து நம்ம நெக் மசில்ஸ் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் நம்ம வந்து எல்லா தசைகளும் வேலை செய்யும், நெக்கை சுற்றி உள்ள அத்தனை தசைகளும் வேலை செய்யுது. ஸோ நம்ம வந்து இந்த சிம்பிள் பயிற்சி பார்த்தீங்களா, நம்ம படுத்த நிலையிலேருந்து ரோலிங் பண்ணுறோம்ல, இப்போ நான் வந்து ரோல் டு த லெஃப்ட், இதே மாதிரி ரோல் டு த ரைட், இது பண்ணும்போது நெக்கை சுற்றி உள்ள அத்தனை தசைகளும் வேலை செய்யுது. ஸோ அந்த நெக் சம்மந்தப்பட்ட தசைகள் வேலை செய்யுதுக்கு நெக் வந்து மூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஆர்ம்ஸ் சம்மந்தப்பட்ட உடற்பயிற்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து நெக்கு கண்டிப்பாக இன்வால்வ் ஆகி தான் ஆகணும். இது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய அனாட்டமி அந்த மாதிரி. நம்மளுடைய ஆர்ம் ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா நம்ம வந்து வெறும் இந்த ஷோல்டர் மசில்ஸ் மட்டும் தான் வேலை செய்யுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்தில் இருக்க தசைகளும் நம்ம ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த கழுத்தோட கண்ட்ரோல் இல்லாமல், இந்த கழுத்து தசைகளோட ஸ்டெபிலைசிங் ஆக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் இந்த ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸ், இந்த ஆர்ம் மூவ்மெண்ட்ஸ்லாம் சுத்தமாக பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஆர்ம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணுறப்போ கண்டிப்பாக நெக் மசில்ஸ் இன்வால்வ் ஆகும். அப்படி நெக் மசில்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது சின் ஃபேட் கம்மியாகும் அப்படின்னா, இன்னொன்று நம்ம மேலும் சில உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாடிஃபைட் புஷ்அப்ஸ் இல்லைன்னா புஷ்அப்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து என்னுடைய நெக் மசில்ஸ் வந்து வேலை செய்யலை அப்படின்னா என்னோட தலையை நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே முக்கியமான தசை வந்து வேலை செய்யுது, அதனால தான் என் தலை வந்து என்னோட ஹெட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அப்புறம் படுத்த நிலையில் பண்ணுற இந்த மாதிரி டயகனல் ரீச், இந்த டைப் ஆஃப் டயகனல் கிரன்ச்சஸ் பார்த்தீங்களா, இது பண்ணும்போது என்னோட கழுத்து மேலே வருது இல்லையா. இப்போ வந்து நான் கழுத்தை இப்படி கொண்டு வரல, ஆனால் இந்த ஃப்ரண்ட் நெக் மசில்ஸ் வேலை செய்யலைன்னா என்னோட கழுத்து வந்து பின்னாடி, என்னோட தலை வந்து சேக் ஆகி கீழே போய் அடிச்சிடும். ஸோ அதனால இந்த நெக் ஸ்டெபிலைசிங் ஆக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி பாருங்க, சைடில் படுத்துட்டு எந்திக்கிற ஆக்டிவிட்டி. இப்படி படுத்துட்டு எந்திக்கிறேன். இப்போ என்னோட சைடு நெக் மசில்ஸ் வந்து வேலை செய்யுது. இல்லை அந்த தசை வேலை செய்யலை அப்படின்னா நான் இப்படி தான் எந்திக்கணும். ஸோ இதை நம்ம வந்து அந்த பக்கமும் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் படுத்துட்டு பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி ரைட் சைடில் படுத்துட்டு பண்ணால் நம்மளுக்கு அந்த பக்க தசைகள் வந்து லெஃப்ட் சைடு நெக் மசில்ஸ் வந்து வேலை செய்யும். இந்த சின் ஃபேட் மட்டும் இல்லை, நம்ம உடம்புல எந்த ரீஜனில் ஃபேட் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணாலும் ஒரு மெயின் கான்செப்ட் இருக்குது. ஒரே ஒரு சயின்டிஃபிக் கான்செப்ட் தான், ஜெனரலைஸ்ட் ஃபேட் லாஸ். ஸோ நம்ம வந்து டோட்டல் பாடிக்கு நம்ம உடற்பயிற்சி பண்ணணும். அந்த வெயிட் லாஸ், ஹெல்தி வெயிட் லாஸாக இருக்கிற பட்சத்தில் நம்ம உடம்புல எந்த ரீஜனலாம் எக்ஸ்ட்ரா ஃபேட் டெபாசிஷன் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே இருக்கிற அந்த ஃபேட் ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து அந்த எக்ஸசைஸில் யூட்டிலைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும். அது இன்க்ளூடிங் த சின் ஃபேட் ரிடக்ஷன். ஸோ நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை எசென்ஷியல் டோட்டல் பாடி ஒர்க் அவுட் வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணோம்னா ஜெனரலைஸ் ஃபேட் லாஸ் நம்ம உடம்புல நடக்கும். அதனால கழுத்தை இப்படி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும், அப்புறம் நார்மலாக வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும். நான் வந்து இப்போ டபுள் சின் இருந்துச்சு, இந்த பயிற்சியெல்லாம் பண்ணேன், இப்போ எனக்கு நார்மல் சின் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற இமேஜஸை பார்த்து ஏமாறாதீங்க.